உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்கிறேன். எவ்வளவு நெருக்கடின்னு பாருங்க. யோபு 30ஆம் அதிகாரம் 17. எனக்கு படிச்சப்ப கண்ணீரே வந்துருச்சு. என்ன மனுஷயான்னு. நைட்டு தூங்கும்போது எலும்புக்குள்ள ட்ரில்லிங் மிஷின் போட்ட மாதிரி இருக்குமா. நைட்டு தூங்கும்போது எலும்புல என்ன போட்ட மாதிரி இருக்குமா. எலும்புக்குள்ள ட்ரில்லிங் மிஷின் போட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க. உங்கள் பல் டாக்டர்கிட்ட போன உடனே முதல்ல ஒரு ஊசி போடுறாரு. எதுக்கு? உங்கள் பல் ஏதாவது அவர் வேலை செய்யும்போது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. இங்கே நைட்டு இவருக்கு தூங்கும்போது எலும்பில் எப்படி இருக்கான், ட்ரில்லிங் மிஷின் போட்ட மாதிரி. நரம்புக்குள்ளேயும் என்ன இல்லையா, என்ன நோய் அந்த மனுஷனுக்கு வந்துச்சோ தெரியல. யாருக்கு? யோபுக்கு. அந்த நோய்க்கு பேர்லாம் நமக்கு தெரியல. இந்த பார்க்கும்போது ரொம்ப தான் வலிச்சிருக்கும் போல தோணுது. அடுத்த வசனத்தை பாருங்க. நோயின் உக்கிரத்தினால் என் உட கூட வேறுபட்டுருச்சு. ஏதாவது பிளட் அவருக்கு வந்திருக்குமோ, ஏதாவது சீல் ஏதாவது வந்திருக்குமோ. நீங்க சொல்றீங்கல்ல இந்த சூழ்நிலையில தான் உண்மையாக இருக்க முடியாது பிரதர்னு. இந்த யோபுங்கிறவருடைய சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப கஷ்டம்ல. எலும்புக்குள்ள ட்ரில்லு போட்ட மாதிரி இருக்கான். நோய்க்குள்ளே போனவங்களுக்கு தானே நோயோட வழி தெரியும். நரம்புக்குள்ளே ஏதோ நடக்குதான். ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கான். அங்கேயின் கழுத்து பட்டையை போல் என்ன பண்ணிருச்சான், சுற்றி கொண்டதுன்னு சொல்கிறாரு. அந்த உடம்பு, அந்த துணி அவர் அப்படியே சுற்றிருச்சான். மொத்தமாக இவ்வளவு தான் இருந்திருக்கார். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லவா, அந்த உண்மைக்கு பரிசா கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சாரியா. கையை நல்லா தட்டி அல்லேலூயா. என்னையா உண்மை? நோயில் முறுமுறுக்கலை, ஆண்டவரை திட்டலை, ஆண்டவருக்கு விரோதமாக பேசலை. யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். அவர் தன் வாயினால பாவம் செய்யலை. ரொம்ப கஷ்டம் யோபுவினுடைய நிலைமை. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப கடினமான சூழ்நிலை. இதை நீங்கள் வாசித்து கடந்து போயிருக்கலாம். வியாதியில் இருக்கவங்க வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. நான் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் தூங்குனாலே நமக்கு கோபம் பயங்கரமாக வரும். ஏன்னா நம்ம வழியில் இருக்கோம். அதே வழியில தான் அவர் இருந்தார், அதே வேதனையில் தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த உண்மையும் நேர்மையும் உலகத்துக்கு முன்னாடி அவரை மறுபடியும் நிறுத்திருச்சு. ஆமாம், அந்த நோய் இருந்தப்போ யாருமே வரல. ஆனால் சுகமாங்கின கேள்வி தெரிஞ்ச பிறகு ஊர் உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு தேவன் அவரை 2 மடங்காய் ஆசீர்வதித்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். நீங்கள் மட்டும் நெருக்கடியான நேரத்தில் தான் உண்மையாக இருக்கணும், கஷ்டமான நேரத்தில் தான் உண்மையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இளைப்பாறுதல் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்படி எத்தனையோ நெருக்கடிகள் ஊழியத்தின் பாதையில் வரலாம், உங்களுடைய விசுவாச பாதையில் வரலாம், உங்களுடைய வியாதியின் நேரத்தில் வரலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோங்கிற சூழ்நிலை நினைக்கலாம். என்ன ஆண்டவர் ஐயோ மறந்துட்டாரோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவர் உங்களை மறப்பதில்லை. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர் ஆனபடினால நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார். நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப முக்கியம். நம்ம நேர்மையாக இருக்கணும்.